ஆஸ்துமா, bronchial asthma இல்லனா wheezing அப்படினு சொல்வோம். ஓவரால் நீங்க இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 25 மில்லியன் பீப்பிள்க்கு ஆஸ்துமா இருக்குன்னு சொல்றோம். அதுலயும் குழந்தைகள்ல 6 மில்லியன் இருக்குன்னு சொல்றோம். இவ்ளோ பிரெவலண்டா இருக்கு ஆஸ்துமா. ஆனா அது எதனால வருதுன்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறி. மூச்சு விடும்போது இல்லனா ஒரு சவுண்ட், ஒரு விஸ்லிங் சவுண்ட்னு சொல்லுவோம், வீஸ். ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் அந்த வீசிங், அந்த விசில் சவுண்ட் ஏன் கேட்கறது அப்படின்னா 3 மெயின் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், bronchospasm அப்படின்னு சொல்லுவோம். bronchoனா அந்த டியூப், நான் சொன்னேன் இல்லையா, bronchus அப்படின்னா அந்த மெயின் டியூப், லங்ஸுக்கு நம்ம தொண்டையிலேருந்து லங்ஸுக்கு போகிற டியூப் தான் bronchusன்னு சொல்லுவோம். ஸ்பாசம்னாலே ரொம்ப டைட்டாக எதையோ நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த bronchospasm அப்படின்னா அந்த லங்ஸுக்கு போகிற அந்த டியூப்ஸ் ஆகட்டும், அந்த குட்டி குட்டி நாடியூல்ஸ் ஆகட்டும், எங்கே ஏர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணுமோ, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகணுமோ, அது எல்லாமே டைட்டாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த சுருங்கின பேசேஜை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அது எப்படி ஓப்பன் பண்ணி விடுவாங்க? ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஒரு ஆஸ்துமா அட்டாக் வருது, டாக்டர் கிட்ட ஏன் போகணும், அவர் என்ன கொடுக்குறாரு, அந்த மெடிசன்னால என்ன ஆகும்? ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர், டி நகரில் பணிபுரியறேன். இந்த டாப்பிக்காக நிறைய பேர், எக்கச்சக்கமான பேர் மெசேஜஸ் சோஷியல் மீடியாவில் இல்லை நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸில் கூட மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை நான் பேச போகிறது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து, ஒரு ஸ்கூல் போகிற குழந்தைங்கள்லேருந்து ரொம்ப பெரியவங்க, ரொம்ப வயசானவங்க வரைக்கும் கூட இது அஃபெக்ட் பண்ணுற பிரச்சனை. இது ரொம்பவே காமன் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய நம்ம வந்து சுகர் பற்றி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், தைராய்டு பற்றி நிறைய பேசிட்டோம். இது எல்லாத்தோட ஈக்குவலண்ட்டாக ப்ரிவலண்ட்டாக இருக்கிற ஒரு கண்டிஷன் தான் ஆஸ்துமா, bronchial ஆஸ்துமா இல்லைனா வீசிங் அப்படின்னு சொல்லுவோம். இது எவ்வளோ காமன்? ஒரு இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே நிறைய பேருக்கு வந்து எதர் இந்த டஸ்ட் அலர்ஜி ஆகட்டும், இல்லைனா வந்து ஒரு போலன் அலர்ஜி, ஒரு சீசனலாக அவங்களுக்கு வந்து பிரெத்லெஸ்னஸோ இல்லைனா வந்து ரொம்ப சிவியர் ஸ்னீசிங்ன்றது பார்க்குறது உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி இருக்குது, சரி ஓகே டாக்டர் எனக்கு வந்து ஆஸ்துமா இருக்கா இல்லை அலர்ஜி இருக்கா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சம்டைம்ஸ் இல்லை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் தூங்கி எழுந்த உடனே ரொம்ப ஸ்னீசிங் வருதுன்னா, இல்லை அந்த மழை காலத்தில் இல்லைன்னா பனி காலத்தில் உங்களுக்கு ரெக்கரண்ட்டாக கோல்டு வருதுனாலும், இல்லை நீங்கள் கோல்டு வரும்போது உங்களுக்கு மூச்சு விடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மூச்சு விட ட்ரை பண்ணுறீங்க பட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஏதோ செஸ்ட்டில் ரொம்ப டைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் ஃப்ரீயாக மூச்சு விட முடியல அப்படின்னாலும், மூச்சு விடும் போது இல்லைன்னா ஒரு சவுண்டு, ஒரு விஸ்லிங் சவுண்டுன்னு சொல்லுவோம், வீசிங்கிறது எங்களால் அது ஸ்டெத்துலையும் கேட்க முடியும். ரொம்ப சிவியர் கேசஸில் ஸ்டெத் இல்லாமல் செஸ்ட்டு கிட்ட வந்தாலே அது வீஸையும் கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு எப்போவான சின்ன வயசில் இருந்தாலும் சரி, இல்லை சின்ன வயசுலேருந்து தான் வரணும்னு அவசியம் இல்லை, இல்லை நீங்கள் வயசு ஆக ஆக வரலான்னு கூட இருக்கலாம். அதுக்கு பேர் தான் bronchial ஆஸ்துமா. சரி, ஆஸ்துமா, வீசிங், எனக்கு சின்ன பிள்ளையிலேயே வந்து எனக்கு எப்போ பார்த்தாலும் ஆக்சிஜன் வச்சுட்டே இருப்பாங்க, நெபுலைசர் வச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு. எவ்வளோ பேருக்கு அஃபெக்டாக இருக்கும்? ஓவரால் நீங்கள் இந்தியா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் பீப்புளுக்கு ஆஸ்துமா இருக்குன்னு சொல்கிறோம். அதுலேயும் குழந்தைங்கள்ல 6 மில்லியன் இருக்குன்னு சொல்கிறோம். இவ்வளோ ப்ரிவலண்ட்டாக இருக்குது ஆஸ்துமா. ஆனால் அது எதனால வருதுன்னு தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இது வரைக்கும் சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸில் இதுதான் பர்டிகுலர் ரீசன், இதுதான் காரணம், ஆஸ்துமாக்கு இதுதான் காரணம்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஸ்பெசிஃபிக் சயின்டிஃபிக் ரீசனும் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. அதுதான் உண்மை. இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்துமாவில் என்ன நடக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் நம்மளோட நார்மல் லங்ஸ் வீடியோ. அந்த லங் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம நார்மல் நுரையீரல், அந்த லங்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த ட்ரக்கியா, பிராங்கே, அதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு பிரெத் நம்ம எடுக்கும் போது என்னெல்லாம் நடக்கிறதுன்னு நான் அந்த வீடியோவில் தெளிவாக பேசியிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் பாருங்கள். ஏன்னா அந்த லங்கோட நார்மல் ஃபங்க்ஷன் நம்ம நடக்கும் போது ஆஸ்துமாவில் என்னெல்லாம் நடக்கும் அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆஸ்துமாவில் என்ன ஆகும், ஏன் வந்து நான் சிம்டம்ஸ் சொன்னேன் இல்லையா இந்த பிகினிங் ஆஃப் த வீடியோலேயே, அவங்களுக்கு மூச்சு விட ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹார்டாக, ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒரு மூச்சு எடுத்து விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஏதோ ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரீயாகவே இருக்க முடியாது,
அந்த ஆஸ்துமாவில் வந்து மைல்டு மாடரேட் சிவியர் ரேஞ்சஸ்லேருந்து அவங்களுக்கு அட்டாக்ஸ் ஏற்படலாம். சில பேருக்கு ரொம்ப மைல்டாக வெறும் ஒரு அலர்ஜியோடு போயிடலாம். சில பேருக்கு ரொம்ப சிவியராக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு சிவியராகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரேஞ்சஸ் வந்து ஃப்ரம் ரொம்ப யங் சில்ட்ரன்லேருந்து ரொம்ப அடல்ட் வரைக்கும் எனி டைம் வந்து அட்டாக்ஸ் வரலாம். ஸோ இப்போ ஆஸ்துமாவில் ஏன் இவ்வளோ சிம்டம்ஸ் வருது, ஏன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் அந்த வீசிங் அந்த விசில் சவுண்ட் ஏன் கேட்குறது அப்படின்னா 3 மெயின் ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட், ப்ராங்கோஸ்பாசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எப்போவுமே மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். இதுவும் நான் சிம்பிளிஃபை தான் பண்ண போகிறேன். ப்ராங்கோஸ்பாசம். ப்ராங்கோனா அந்த டியூப் நான் சொன்னேன் இல்லையா, ப்ராங்கஸ் அப்படின்னா அந்த மெயின் டியூப், லங்ஸுக்கு நம்ம தொண்டையிலேருந்து லங்ஸுக்கு போகிற டியூப் தான் ப்ராங்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்பாசம்னாலே ரொம்ப டைட்டாக எதையோ நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராங்கோஸ்பாசம் அப்படின்னா அந்த லங்ஸுக்கு போகிற அந்த டியூப்ஸ் ஆகட்டும், அந்த குட்டி குட்டி நாடியூல்ஸ் ஆகட்டும், எங்கே ஏர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணுமோ, கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகணுமோ, அது எல்லாமே டைட்டாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 2, ஏன் க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியணும் இல்லையா, ஏன்னா இன்ஃப்ளமேஷனால். இன்ஃப்ளமேஷன்னா என்ன, அந்த ப்ராங்கியோல்ஸ் அந்த டியூப்ஸ் எல்லாமே ரொம்ப புண்ணாயிடும். அந்த இன்ஃப்ளமேஷன் ஆகும்போது நிறையா மியூக்கஸ், நம்பர் 3 தான் மியூக்கஸ் செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். மியூக்கஸ் எதனால செக்ரீட் ஆகுது, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லைனா ஸ்மோக்கிங்கோ இல்லைனா எதான பொல்யூஷன்னாலவோ நம்மளோட ப்ராங்கியோல்ஸ் இல்லை லங்ஸ் அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மியூக்கஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். மியூக்கஸ் நார்மலாகவே நார்மல் லங்ஸ்லையும் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் இந்த ஆஸ்மா பீப்புளில் அட்டாக் வரும்போது வர மியூக்கஸ் வந்து அந்த ப்ராங்கியோல்ஸ் அந்த ஓட்டையை நல்லா அடைச்சிடும். ஸோ நம்ம இந்த ஓட்டையை அடைக்கும் போது என்ன ஆகும், நீங்கள் ப்ரீத் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் உங்களால் எக்ஸேல் பண்ணும்போது, ப்ரீத் அவுட் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ட்ராக்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே கண்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ இந்த சிம்டம்ஸும் சொல்லிட்டேன், ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸும் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அண்ட் எப்படி ட்ரீட் பண்ணுறது. நிறைய பேருக்கு ஒரு பெரிய கொஸ்டின், ஒரு $1 million கொஸ்டின் இருக்குன்னா, டாக்டர் என்னால் ஆஸ்துமாவை ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியுமா, என்னால் கம்ப்ளீட்டாக ஆஸ்துமாவே இல்லாமல் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டால் அன்ஃபார்ச்சுனேட்லி முடியாது. ஏன்னா உண்மைதான் நான் சொல்லணும், அன்ஃபார்ச்சுனேட்லி it cannot be completely cured, as in there are plenty of genetic tendencies towards asthma. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீசன் இதனால தான் ஆஸ்துமா வருதுன்னு ஒரு பேசிஸ் இல்லைனாலும் there are plenty of theories which are available. நம்ம இது கூட இருக்கலாம், இதெல்லாமும் காரணம் இருக்கலாம். ஜெனட்டிக் டெண்டன்சி, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஆஸ்மா இருந்ததுன்னா கிட்ஸுக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி இட் கெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஜென்ரேஷன் வழியாக. ஸோ ஜெனட்டிக் டெண்டன்சி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஆஸ்மா அட்டாக்ஸ். ஸோ அதனால் இதை கம்ப்ளீட்டாக க்யூரோ ப்ரிவென்ட்டோ பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் நம்ம ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸை அவாய்ட் பண்ணலாம். ஒரு ஸ்மோக்கிங் ஜோனில் போகாமல் இருக்கிறது, இல்லைன்னா ஒரு ஏர் பொல்யூட்டட். இப்போ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்போ நம்ம வந்து கோவிட்னாலும் நம்ம நல்ல விஷயத்துக்கு மாஸ்க் போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனஸ்டாக சொல்லணும்னா நம்ம மாஸ்க் போட ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த 2 இயர்ஸாக நிறைய பேருக்கு ஆஸ்மா அட்டாக்ஸ் கம்மியாக இருக்குது. நிறையா பேஷண்ட்ஸ், ஈவன் ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் ஹூ கம் ஃபார் ரெகுலர் ஸ்கேன்ஸ்னா கூட ஆஸ்மா பேஷண்ட்ஸாக இருந்தாலும் கூட அவங்களோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் அட்டாக்ஸ் ஹவ் ரெடியூஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க எக்ஸ்போஷர் டுவர்ட்ஸ் பொல்யூட்டன்ஸ் ஆர் டஸ்ட் அலர்ஜி எல்லாமே இந்த மாஸ்க்னால குறைஞ்சிருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ் டு ப்ரிவென்ட். இஃப் யூ நோ, உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு அலர்ஜி ஆகுது, இந்த விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆனீங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு ஈவன் ஒரு ஃப்ரெஷ் பெயிண்ட் கூட அது கூட அவங்களுக்கு ரெக்கரண்ட் ஃப்ரீக்வென்ட் ஸ்னீசிங் கொண்டு வரலாம், ஆஸ்மா அட்டாக்கை ட்ரிகர் பண்ணலாம். இல்லை ஒரு பெஸ்டிசைட் சொல்லுவோம் இல்லையா, நிறைய ஸ்ப்ரே பண்ணும்போது அது கூட இட் கேன் ஆக்சுவலி ட்ரிகர் அண்ட் இன்ஃப்ளமேஷன் அண்ட் ஆஸ்மேட்டிக் அட்டாக். ஸோ உங்களோட ட்ரிகரிங் ஃபேக்டர் என்ன, எதனால உங்களுக்கு அலர்ஜி ஆகுது, உங்கள் லங்ஸ் இல்லை ப்ராங்கியோல்ஸ் எதனால இன்ஃப்ளேம் ஆகுது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுன்னா அதை ப்ரிவென்ட் பண்ணுங்கள். Prevention is always better and first than cure. Okay, prevent பண்ண முடியல, ஆஸ்மா அட்டாக் வந்துடுது அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இப்போது எதனால வருது, எப்படி, எந்த காசஸ், என்ன சிம்டம்ஸ், இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்ட் என்ன தெரியணும், ட்ரீட்மெண்ட். உங்களுக்கு ஒரு ஆஸ்மா அட்டாக் வருது, டாக்டர்கிட்ட ஏன் போகணும், அவர் என்ன கொடுக்குறாரு, அந்த மெடிசன்னால என்ன ஆகும், அதுதான் இப்போ புரிஞ்சுக்கணும். அதே மெடிசன் நம்மளால் இப்போ ட்ராவல் பண்ணுறோம் நம்ம வீட்டிலே வச்சுக்க முடியுமா, ஏன்னா நிறைய பேர் நெபுலைசர் வச்சுருப்பாங்க. நெபுலைசரில் என்ன இருக்குது, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சால் தானே நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு பர்சனுக்கு ஒரு ஆஸ்மா அட்டாக் வருதுன்னா அது எதனால நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்றது புரியும். ஸோ இந்த லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ட்ரீட்மெண்ட் டாக்டர்ஸ் என்ன கொடுக்குறோம், எதனால உங்களுக்கு ஆஸ்மா சீக்கிரமாக உங்களுக்கு ரிலீவ் ஆகுது, அந்த சிம்டம்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு மறைஞ்சு போகிறதுன்றது தான் நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். சரி, இதில் நான் உங்ககிட்ட நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா ப்ரீவியஸ் ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி
ஆஸ்மால bronchospasm and இன்ஃப்ளமேஷன் வரும் அப்படின்னு 2 திங்ஸ் நான் மெயினாக சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் bronchospasm ரிலீவ் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் வந்து bronchodilators அப்படின்னு கொடுப்பாங்க. ஆப்வியஸ்லி bronchospasmனா நான் என்ன சொன்னேன், அந்த bronchioles எல்லாம் ரொம்ப சுருங்கிடும்னு சொன்னேன் இல்லையா, அந்த சுருங்கின பேசேஜை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அது எப்படி ஓப்பன் பண்ணி விடுவாங்க அப்படின்னா, அந்த மியூக்கஸ் எல்லாம் கிளாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு bronchodilators-னு மெடிசின்ஸ் இருக்குது. அந்த மெடிசின்ஸ் நாங்கள் ஒன்று வாய் வழியாகவும் கொடுக்கலாம், டேப்லெட்டாகவும் கொடுக்கலாம், இல்லை அங்கே நெபுலைசர் இப்போ ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி இருக்கும், அதில் மெடிசனை மிக்ஸ் பண்ணி ஆக்சிஜன் மாஸ்க்லேயும் நாங்கள் அந்த நெபுலைசேஷன் கொடுக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் ரோட்டா ஹெனேலஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஹேலர் கேப்ஸ் இருக்கும். இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நிறையா நீங்கள் ஆஸ்மாட்டிக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக அட்டாக்ஸ் வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்மால் பாக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த டியூப் மாதிரி ஒரு பஞ்சிங் மிஷின் மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி, அதை நீங்கள் மவுத்தில் போட்டு கூட அதை நீங்கள் எடுத்துக்கலாம், பிகாஸ் அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ bronchodilators ஆர் மெடிசின்ஸ் விச் வில் ஓப்பன் அப் அந்த ஏர்வே பேசேஜை வந்து நல்லா ஓப்பன் பண்ணிவிடும், ஸோ தட் யூ ஃபீல் அண்ட் யூ கேன் ஆல்சோ ப்ரீத் better and you can inhale and exhale in a better way. So அதுக்கு பேர் தான் bronchodilators. அது one set of medicines. Second medicine வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. அப்படின்னா என்ன, நான் இன்ஃப்ளமேஷன் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆகுதுனால தான் நிறைய மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதனால தான் அந்த பாத்வே எல்லாம் கிளாக் ஆகி அடைச்சிருக்கு. ஸோ அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கணும். ஸோ இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு நாங்கள் கொடுக்குற மெடிசன்ஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி மெடிசன்ஸ், வேர் அந்த சுற்றி இருக்கிற புண்ணு அந்த இன்ஃப்ளமேஷன் எல்லாத்தையும் குறைச்சா அந்த ப்ராங்கஸ் ரொம்ப ஹைப்பர் ரியாக்டிவ் ஆகாது, ரொம்ப ஹைப்பர் ரெஸ்பான்சிவ்னஸ் இல்லாமல் அது நார்மலாக பிஹேவ் பண்ணும். அப்போ நார்மலாக கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த லங்ஸுக்குள்ள நடக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ அபவுட் ஆஸ்மா, ஒரு பேசிக் மெக்கானிசம், ஆஸ்மானா என்ன, ஆஸ்மானால என்னெல்லாம் நடக்கும், எப்படி உங்களுக்கு சிம்டம்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும், மூணாவது என்னெல்லாம் ட்ரிகர் ஃபேக்டர்ஸ், இப்போ ஒருத்தருக்கு ஆஸ்மா இருக்குன்னா எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது பார்த்தோம். நாலாவது ஆஸ்மா வந்தால் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், அதை ப்ரிவென்டிவ் தாண்டி ட்ரீட்மெண்ட் எதுக்காக கொடுக்குறோம், என்ன மெடிசன்ஸ் கொடுத்தா ரிலீவ் ஆகும்னு பார்த்தோம். திங்க் this video about asthma was pretty useful for you. I hope so. And இதுக்கு மேலே இந்த ஆஸ்மா பற்றியோ இல்லைனா ட்ரீட்மெண்ட் பற்றியோ, இல்லை உங்களுக்கு லாங் ஸ்டாண்டிங் ஆஸ்மா இருக்குது, you have done something right, அதனால இப்போ நீங்கள் ஒரு யோகா பிராணாயாமம் பண்ணியிருக்கீங்க, you feel a lot better, நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட ஆஸ்மாட்டிக் அட்டாக்ஸ் ஆர் ஸ்பெல்ஸ் அப்படின்னா, do put it down in our comment section. நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதான டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணலாம். ஸோ see you all soon in our next video pretty soon. Until then, take care. Bye bye.